Hi Manidas and Manidis, welcome to Mugai Academy. இன்னைக்கு கிளாஸ்ல LCM and HCF பார்ட் 8 பார்க்கலாம். கேள்வி எண் 51. எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 9ஐ கூட்டினால் கிடைக்கும் எண் 24, 32, 36, 54 மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு இங்க மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்கிறதா நம்மளுக்கு இங்க க்ளூ. மிகச்சிறிய எண் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா LCM எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மிகச்சிறிய எண்ணுடன் எதை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 9ஐ கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல மிகச்சிறிய எண்ணுக்கு LCM எடுத்துக்கலாம். 24, 32, 36, 54 இதை வந்துட்டு நம்ம LCM போடலாம். ரெண்டாவது வாய்ப்பாட்டில் எடுத்தோம் அப்படின்னா 2 2 2 2 4 தென் 2 2 மிச்சம் 1 6 2 12 தென் 2 2 மிச்சம் 1 8 2 16 2 2 4 மிச்சம் 1 7 2 14. அடுத்து மறுபடியும் இதை ரெண்டாவது வாய்ப்பாட்டிலேயே போட்டோம் அப்படின்னா 6 2 12 8 2 16 9 2 18 27க்கு 27 அப்படியே வந்துடும். மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்டிலேயே போட்டோம் அப்படின்னா 3 2 6 4 2 8 9க்கு 9 வந்துடும் 27க்கு 27 வந்துடும். அடுத்து மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 4 3 3 4க்கு 4 3 9 9 3 27. அடுத்து மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 1க்கு 1 4க்கு 4 போட்டாச்சு 1 3 3 3 3 9. அடுத்து ஆப்வியஸா 4 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே எல்லா நம்பரையும் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். LCM equal to 2 into 2 into 2 into 3 into 3 into 4 into 3 இதை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 864 அப்படிங்கிறது கிடைக்குது. 2 2 4 4 2 8 தென் 8 3 24. இதுல எடுத்துக்கிட்டோம்னா 3 3 9 9 4 36. அப்ப 24க்கும் 36க்கும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 864 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா LCM கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கண்டுபிடிச்ச எண்ணோட 9ஐ கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கூட்டணும் அப்படின்னு சொன்னாங்க, நம்மளுக்கு கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம ஆப்வியஸா என்ன பண்ண போறோம்னா அந்த இடத்துல அந்த நம்பரோட கழிச்சிடுவோம். அப்ப நம்மளுக்கு கழிக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த நம்பரோட கூட்டிக்குவோம். பெருக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த நம்பரோட வகுத்துக்குவோம். வகுக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த நம்பரோட பெருக்கிக்குவோம். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச LCM வந்து 864. 864ஓட 9 கழிச்சிட்டீங்க அப்படின்னா LCM 855. அப்போ 850 எண் கூட 9ஐ கூட்டினாதான் நம்மளுக்கு 24, 32, 36, 54 இது எல்லாமே மீதியின்றி வகுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 52. மதிப்பு 3 குறைக்கப்பட்ட நிலையில், நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான், 3 குறைக்கப்பட்ட நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது குறைக்கப்பட்ட நிலையில் 21, 28, 36 மற்றும் 45ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகச்சிறிய எண் அப்படிங்கறதுனால நம்ம ஆப்வியஸா LCM எடுக்க போறோம். அப்ப 21, 28, 36, 45 இதுக்கு நம்ம மூணாவது வாய்ப்பாட்டில் எடுத்தோம் அப்படின்னா 7 3 21 28 வராது. ஸோ 28 அப்படியே போட்டுக்கலாம். 1 3 3 2 3 6 1 3 3 மிச்சம் 1 வச்சுக்கலாம். 5 3 5 வந்துடும். அடுத்து இதை மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 7 28 அப்படியே வந்துடும். 4 3 12 5 3 5 வரும். அடுத்து ஏழாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 7 4 28 4 அப்படியே வரும். 5 அப்படியே வரும். இப்போ நாலாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 4 4 1 4 4 வந்து மிச்சம் 5 மட்டும்தான் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப அப்படியே எல்லா நம்பரையும் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 3 × 7 × 4 × 5 வருது. 3 3 9 9 4 36 தென் 7 5 35. இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 1260 அப்படின்னு வரும். இப்ப கேள்வி என்ன, மதிப்பு 3 குறைக்கப்பட்ட நிலையில்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப அந்த 1260 கூட குறைக்கணும்னு சொன்னனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கூட்டிக்கோங்க 3. அப்படி கூட்டுனீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மிகச்சிறிய எண் என்னவா இருக்கும், 1263 இருக்கும். அடுத்து கேள்வி எண் 53. எந்த எண்ணை மும்மடங்காக மாற்றும் பொழுது 12, 15, 18, 24ஆல் மீதியின்றி வகுப்படும்? மும்மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மும்மடங்குனாவே அது பெருக்கல் தான். அப்ப நம்ம பெருக்கல்ல வந்தா என்ன பண்ண போறோம், வகுத்தல் பண்ண போறோம். ஓகே, 12, 15, 18, 24
இந்த நம்பரை 3ஆல பெருக்கணும், 3ஆல வகுத்தோம் அப்படின்னா 4 3 12 5 3 5 6 3 18 8 3 24. அடுத்து 2ஆல பண்ணணும் அப்படின்னா 2 2 4 5க்கு 5 வந்துடும், 2 6 4 2 8. அடுத்து 2ஆல பண்ணோம் அப்படின்னா 1 2 2 5க்கு 5 3க்கு 3 2 2 4ன்னு வந்துடும். இப்போ 5 3 2 இது எந்த காமன் டேபிள்ஸ்லையுமே வராது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3 × 2 × 2 × 2 × 3 × 5 பெருக்குனீங்கன்னா 3 2 6 6 2 12 12 2 24. தென் 24 × 3 போட்டீங்க அப்படின்னா 72 கிடைக்கும். 72 × 5 72 × 5 போட்டீங்கன்னா 2 10க்கு 0 மிச்சம் 1 37 5 35 35 1 36. ஸோ 360ங்கிறது கிடைக்கும். நம்மளுக்கு இங்க கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மும்மடங்காக மாற்றும் பொழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பெருக்கல்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆப்வியஸா என்ன பண்ண போறோம், வகுத்தல் பண்ண போறோம். அப்ப 360 டிவைடட் பை 3 போட்டீங்க அப்படின்னா 4 3 3 தென் 2 3 6 சைபருக்கு சைபர். அப்ப எல்சிஎம் அந்த மிகச்சிறிய எண் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, 120 அப்படின்னு கிடைச்சிருக்குது. அடுத்து கேள்வி எண் 54. எந்த எண்ணை 5ஆல் வகுக்க அது 9 15 18 27ஆல் மீதியின்றி வகுப்படும். 5ஆல் வகுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வகுத்தல் அப்படின்னாவே நம்ம இங்க என்ன பண்ண போறோம், பெருக்கல் பண்ண போறோம் எல்சிஎம் கண்டுபிடிச்சு. அப்போ 9 15 18 27 இந்த நம்பர் எல்லாமே காமனாவே 3வது வாய்ப்பாட்டுல வரும். 3 3 9 5 3 5 6 3 18 9 3 27. மறுபடியும் 3வது வாய்ப்பாட்டுல எடுத்தோம்னா 1 3 3 5க்கு 5 அப்படியே இருக்கும். 2 3 6 3 3 9. அடுத்து 5 2 3 தான் இருக்குது. இந்த 5 2 3 எந்த காமன் டேபிள்ஸ்லையுமே வராது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பெருக்கிக்கோங்க. 3 × 3 × 3 × 2 × 5 3 9 9 3 27 27 × 2 54 54 × 5ன்னு போட்டா 4 5 20க்கு 0 மிச்சம் 2 5 25 25 2 பண்ணோம்னா 27. ஸோ 270ன்னு கிடைக்குது. நம்மளுக்கு இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 5ஆல் வகுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த 270 கூட 5 பெருக்கிக்கோங்க. பெருக்குனா 0க்கு 0 7 5 35க்கு 5 மிச்சம் 3 2 5 10 10 கூட்டல் 3 13. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் எல்சிஎம் அந்த மிகச்சிறிய எண் 1350 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம மேல பார்த்த இந்த 4 சம்ஸ்லையுமே ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிகச்சிறிய எண்ணுடன் இந்த நம்பரை கூட்டுங்க அப்படின்னு சொன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை கழிச்சுக்கணும். மிகச்சிறிய எண்ணுடன் இந்த நம்பரை கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை எடுத்து கூட்டிக்கணும். மிகச்சிறிய எண்ணுடன் இந்த நம்பரை பெருக்குங்கன்னு சொன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த நம்பரோட வகுத்துக்கணும். மிகச்சிறிய எண்ணோட இதை வகுங்கன்னு சொன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த நம்பரோட பெருக்கிக்கணும். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க, இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 55. மீ பெரு பொது காரணி 25ஆக இருக்குமாறு எத்தனை எண்கள் 10க்கும் 90க்கும் இடையே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீ பெரு பொது காரணிங்கிறது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் எவ்வளவு சொல்றாங்கன்னா 25. 25 இருக்கிற மாதிரி 10க்கும் 90க்கும் எத்தனை எண்கள் வந்து அந்த இடையில இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 25வது வாய்ப்பாடு எடுத்தோம்னா 25 50 தென் 75 அப்புறம் 90 அப்படின்னு வரும். இப்ப 4 நம்பர் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 10க்கும் 90க்கும் இடையேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம 90 எடுத்துக்க கூடாது. அப்ப ரிமைனிங் 25 50 75. அப்ப மொத்தமா எத்தனை எண்கள் இருக்கு, 3 எண்கள் உள்ளது. அவ்வளவுதாங்க இதோட ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப யோசிக்காதீங்க, சிம்பிளா போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து கேள்வி எண் 56. 200க்கும் 300க்கும் இடையே 6 8 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை? அப்ப 6 8 9 இதுக்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன் மேம் கம்னு நாங்க 6ஆம் வாய்ப்பாடு 8ஆம் வாய்ப்பாடு 9ஆம் வாய்ப்பாட்டுல வந்து வகுத்து போட்டுக்கிறோமே மேம், அவ்வளோ நீங்க வந்துட்டு வாய்ப்பாடு தெரிஞ்சா ஓகே, இல்லை ஏதாவது இடத்துல சொதப்புனீங்கன்னா
சம்மே போயிடும். அதுவும் இல்லாமல் டைம் ரொம்ப இழுக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பாட்டிலையும் தனித்தனியாக பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். 6, 8, 9க்கு இப்போ என்ன பண்ணுங்கன்னா முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ 2ஆல் போட்டோம் அப்படின்னா 3 2 6 4 2 8 9க்கு 9. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 1 3 3 4 3 3 9 4 3 எந்த காமன் டேபிள்லையுமே வராது. ஸோ அப்படியே எடுத்து பெருக்குங்க. 2 × 3 × 3 × 4 2 3 6 6 3 18 18 நாள் 72. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன, 200க்கும் 300க்கும் இடையே 6 8 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை? நம்மளுக்கு எல்சிஎம் 72 கிடைச்சிருக்குது. 72ஓட மடங்கு முதல்ல எடுங்க. 72. அடுத்து இது 2ஆல் பெருக்கணும்னா 2 2 4 7 2 14. அடுத்து 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும், நான் 3ஆல் பெருக்கிறோம். அடுத்து ஒரு 72 தானே ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 3 6 7 3 21. அடுத்து 72 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 நாள் 8 7 நாள் 28. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னா 200க்கும் 300க்கும் இடையேன்னு கேட்டிருக்கிறாங்க. 200க்கும் 300க்கும் இடையேன்னு கேட்குறப்ப 216ம் 288 மட்டும்தான் இருக்கு. அப்போ 200க்கும் 300க்கும் இடையே 6 8 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை? 2 எண்கள். அந்த எண்கள் 216 மற்றும் 288. அவ்வளோதாங்க. இப்படி சிம்பிளா முடிச்சிருங்க. பெருக்கி பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப முக்கியம். அடுத்து கேள்வி எண் 57. 16 18 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3 5 8 தருகின்ற மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய எண் சொல்லிட்டாங்க. ஆப்வியஸா நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். 16 18 21 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுங்க. 8 2 16 9 2 18 21க்கு 21. 3ஆம் வாய்ப்பாட்டில் போடுங்க. 8க்கு 8 அப்படியே வந்துடும். 3 3 9 7 3 21. இப்போ இந்த 8 3 7 எந்த காமன் டேபிள்ஸ்லையுமே வராது. ஸோ எடுத்து எல்லாத்தையும் பெருக்குங்க. 2 × 3 × 3 × 7 × 8 போடுங்க. 2 3 6 6 3 18 7 8 56ன்னு வரும். அப்போ 18 × 56 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 1008 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். அது கூட இப்போ என்ன பண்ண போறோம்னா 16 18 20 எண்களை வகுக்கும் போது மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, 3 5 8. இந்த நம்பரை கொண்டு போய் அதோட கழிங்க. 16ல் 3 போயிடுச்சுன்னா 13, 18ல் 5 போயிடுச்சுன்னா 13, 21ல் 8 போயிடுச்சுன்னா 13. இப்போ இந்த 3லையுமே காமன் நம்மளுக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருது, 13 தான் வருது. இந்த 13 கொண்டு போய் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்சிஎம் கூட மைனஸ் பண்ணிக்கோங்க. 1008ல் 13 மைனஸ் பண்ணுனீங்க அப்படின்னா 8ல் 3 போயிருச்சுன்னா மிச்சம் 5. 0ல் 9 போகாது, கடன் வாங்குங்க. அங்கேயும் 0 இருக்கு, பக்கத்துல இருந்து கடன் வாங்கினீங்கன்னா அது 10 ஆகும். தென் இது 9 ஆகும். தென் 9ல் 1 சாரி 10ல் 1 போயிருச்சுன்னா மிச்சம் 9. அங்கே 9 இருக்கும். ஸோ 9 அப்படியே போட்டுருவோம். அப்போ இதோட எல்சிஎம் 995. அவ்வளோதாங்க. இன்னைக்கு மொத்தம் 51ல இருந்து 57 வரைக்கும் நம்ம சம்ஸ் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.